கர்மா சூத்திர காணொளியை கண்டு கொண்டிருக்கக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு ஜாதகத்தில் இருதார யோக அமைப்பு இருந்தால் அதற்கு நிறைய சோதிடர்கள் சொல்லும் பரிகாரம் சில தவறான முறைகளில் நம்மை வழிநடத்துகிறது என்பதை இந்த காணொளி மூலியமாக சொல்லலாம் என நினைக்கின்றேன். இருதார அமைப்புள்ள ஜாதகருக்கு பரிகார ஸ்தலங்களான கொடுமுடி, ராமேஸ்வரம் அல்லது ஸ்ரீரங்கம் இது போன்ற பரிகார ஸ்தலங்களிலோ அல்லது அவர்களுக்கு பகுதிகளுக்கு பக்கத்தில் உள்ள பரிகார ஸ்தலத்திலோ சென்று திருமணம் செய்வது போல் ஒரு நிகழ்வை நடத்தி ஒரு வாழைக்கன்றை நட்டு அதை பெண்ணாக ஆவாகனம் செய்து பெண்ணாக பாவனை செய்து அந்த வாழை மரத்திற்கு மஞ்சக்கயிறில் மஞ்சள் துண்டை கட்டி அது திருமணம் செய்வது போல் அந்த சடங்குகளை நடத்தி சற்று நிமிடங்களிலே அந்த வாழை மரத்தை வெட்டி விடுவார்கள். அப்படி வெட்டும் பொழுது அதை பெண்ணாக நினைத்து பாவனை செய்து தாலி கட்டி அந்த வாழை மரத்தை வெட்டும் பொழுது ஒரு மங்களகரமாக இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை வெட்டுவதற்கு சமமாகும். அப்படி வெட்டுவதென்றால் அது கொலை செய்வதற்கு ஒப்பானதாகும். அப்படி கொலை செய்த குடும்பங்கள் சிறப்பாக வாழ்ந்ததில்லை என்றும் அது பல இன்னல்களுக்கும் இடைஞ்சல்களுக்கும் உள்ளாகிறது என்று என்னுடைய தந்தையார் கூறியிருக்கிறார். என்னுடைய சோதிட அனுபவத்திலும் இதை நான் கண்கூடாக பார்த்துள்ளேன். ஆகவே இந்த வாழை மரத்திற்கு தாலி கட்டி வெட்டுவது என்பது தகாத செயலென்று இந்த காணொளி மூலியமாக உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து இன்னொரு பரிகாரம், 1 கிராமிலோ அல்லது அவர்களுக்கு வசதிக்கு ஏற்றார் கூடவோ குறையவோ ஒட்டு செய்து பெண் தெய்வத்திற்கு தாலி கட்டுவது போல் கட்டுகிறார்கள். அப்படி கட்டும் பொழுது ஜெகன் மாதாவாகிய இந்த உலகத்தை காத்து ரட்சிக்கக்கூடிய அந்த அம்மா தாಯಿ என்று வணங்கக்கூடிய அந்த பெண் தெய்வத்திற்கு தாலி கட்டுவதென்றாலும் சரி அல்லது பொட்டு பண்ணி கட்டுவதென்றாலும் சரி அது தன் தாய்க்கே தாலி கட்டுவதற்கு ஒப்பாகும். அது போன்றும் செய்யக்கூடாது. அதுபோல செய்த குடும்பங்கள் சிறப்பாக வாழ்வதில்லை என்றும் அந்த குடும்பங்கள் பல கஷ்டங்களுக்கு உள்ளாகிறது என்பதை நான் கண்கூடாக கண்டுள்ளேன். ஆகவே இது போன்ற பரிகாரங்களை செய்யாமல் அதற்கு மாற்றாக சில பரிகாரங்கள் உள்ளது. அதை அடுத்த காணொளியில் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகவே இது போன்ற சடங்குகளையும் இதுபோல பரிகாரங்களையும் செய்யாமல் இருங்கள். நல்ல வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்கு என்னுடைய காணொளியை தொடர்ந்து பாருங்கள் என்று கூறி வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன்.